கோபுரம் சிட்ஸ் பிரைவேட் லிமிடெட் 12 வருட அனுபவம் 9000க்கும் மேற்பட்ட கஸ்டமர்களின் நம்பிக்கையை பெற்ற முன்னணி சிட் ஃபண்ட் நிறுவனம். மேலும் விவரங்களுக்கு உடனே டவுன்லோட் பண்ணுங்க கோபுரம் சிட்ஸின் ஆஷ் கேஷ் ஆப்பை. தற்போது பட்ஜெட் தொடர்பாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தனது கருத்தை கூறி வருகிறார். பார்க்கலாம். மக்களுக்கான திட்டங்கள் எதுவுமே இல்லை, பெரிய வளர்ச்சி திட்டங்கள் எதுவுமே இதில் இடம்பெறல. மாண்பு அம்மா இருக்கின்ற பொழுது ஏழை மக்களுக்கு பசு வீடுகளுக்கு திட்டத்தை கொண்டாந்தோம். அந்த பசு வீடுகள் திட்டத்தையும் நிறுத்திட்டாங்க இந்த விடியா திமுக அரசு. அதோடு 3 ஆண்டு காலமாக மாநகராட்சி பகுதியில் இருக்கின்ற உட்புற சாலைகள் சீர் செய்யல. இந்த ஆண்டு தான் நிதி ஒதுக்கப்பட்டதாக தெரிவிச்சிருக்கிறாங்க. அதோட கிராமப்புறத்தில் 1,52,000 கிலோமீட்டர் உள்ள சாலைகளை சீர் செய்வதற்கு வெறும் 1000 கோடி தான் ஒதுக்கி இருக்கிறாங்க. மற்றும் கூடிய தேர்தல் அறிக்கையில் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு ஒவ்வொரு ஆண்டும் குறிப்பிட்ட தடுப்பணைகள் கட்டப்படும், அதற்கு தேவையான நிதி ஒதுக்கப்படும் என்று சொன்னாங்க. இந்த பட்ஜெட்டில் அதுவும் தெரிவிக்கப்படவில்லை. ஒவ்வொரு ஆண்டும் ஒரு குறிப்பிட்ட தொகை ஒவ்வொரு துறைக்கும் ஒதுக்கப்படுவது. அதை போலதான் இந்த ஆண்டும் இந்த விடியா திமுக அரசு இந்த பட்ஜெட்டில் எல்லா துறைக்கும் ஒரு குறிப்பிட்ட நிதி ஒதுக்கி இருக்கிறது. இந்த ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு 21-22 72,739.29 கோடி பற்றாக்குறை, 22-23 1,55,625.11 கோடி பற்றாக்குறை, 23-24 2,49,684 கோடி பட்ஜெட்டில் பற்றாக்குறை. இன்றைக்கு 2024-25 திட்ட மதிப்பீட்டில் நீங்க பாத்தீங்கன்னா 3,58,354 கோடின்னு சொல்றாங்க. இன்றைக்கு நிதி பற்றாக்குறை 1,08,689 கோடி அப்படின்னு இந்த ஆண்டு சொல்லியிருக்கிறாங்க. இன்றைக்கு இந்த விடியா திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு நீங்க 8,33,361 கோடி கடன் இருக்கு. ஒரு ஆட்சி பொறுப்பு ஏற்பதற்கு முன்பாக 2021 பொதுத் தேர்தலின் போது இன்றைய முதலமைச்சர் பொதுக்கூட்டத்தில் பேசுகின்ற பொழுது தமிழ்நாட்டை கடனாளியாக்கி விட்டார்கள் என்ற குற்றச்சாட்டை தெரிவித்துக் கொண்டிருந்தார். இப்பொழுது ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு சுமார் 8,33,361 கோடி கடன் உயர்ந்திருக்கிறது. இந்த கடன் மேலாண்மை சரி செய்வதற்காக ஒரு நிபுணர் குழு அமைக்கப்படும் என்று சொல்லி ஒரு குழு அமைச்சாங்க. இப்ப அந்த குழுவை தேடி கண்டுபிடிக்க ஒரு குழு போடணும். அப்படிப்பட்ட நிலைமை தான் தற்போது இந்த ஆட்சியில் பார்க்க முடியுது. எங்களுக்கு நிதிநிலை புக்கு கொடுக்கல, நிதிநிலை புத்தகம் கொடுக்கல, கணினியில தான் நாங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தோம். அதனால முழுமையா அதுல எடுக்க முடியல. என்னுடைய நிதிநிலை வரவு செலவு திட்டத்தில் பார்க்கும்போது பல குளறுபடி இருக்கின்றன. அதையெல்லாம் முழுமையாக என்னுடைய அறிக்கையில் ஊடகத்துக்கு பத்திரிகையும் கொடுக்கப்படும். ஒரே வார்த்தையில பட்ஜெட்டை எப்படி நீங்க விமர்சிப்பீங்க? இந்த பட்ஜெட்டை ஒரே வார்த்தையில் பார்க்கணும்னு நீங்க சொன்னீங்கன்னா தெளிவா சொல்லிடுறேன். தேன் கூடும் கஞ்சனின் கருவூலும் ஒன்றுதான், இரண்டும் அவற்றை நெருப்பிட உழைத்தவர்களுக்கு பயன் தருவதில்லை. இந்த வகையில்தான் இந்த விடியா ஆட்சியின் பட்ஜெட் உள்ளது. அதோட கனவு பட்ஜெட், காணல் நீர், இது மக்களுக்கு பணம் தராது. இதுதான் இன்றைய பட்ஜெட்டுடைய நிலை. ஒரு புறம் கடன் நான் வருவா பற்றாக்குறை கட்டுக்குள்ள வச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னாலும் கடன் தொகை அதிகரிச்சிருக்கு. அது எப்படி பாக்குறீங்க? கடன் வாங்கிட்டே இருக்கிறாங்களே, வருஷம் கடன் வாங்கித்தான் இந்த அரசு வண்டி ஓட்டிட்டு இருக்கு. ஆட்சி வருவதற்கு முன்பு என்னெல்லாம் பேசினாங்க? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசுல கடன் வாங்கி வாங்கி தமிழகத்தை கடனாளாக்கிட்டாங்கன்னு சொன்னாங்க. இன்றைய நிலை என்ன?
இந்த ஆட்சி பொறுப்பேற்றிலிருந்து கடன் வாங்கி தான் இந்த ஆட்சியே நடக்குது. இப்படியே கடன் வாங்கி இன்றைய நிலைக்கு நான் சொன்ன மாதிரி 8,33,366 கோடி கடன் வாங்கிட்டாங்க. எல்லா வகையிலும் இன்னைக்கு நிதியமைச்சர் பேசுகிறார். இதற்கு முன்பு மேதக ஆளுநர் உரையில நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தில் பதில் உரை ஆற்றினார் முதலமைச்சர். அப்ப சொன்னார் நம்பர் ஒன் சொன்னார். இந்தியாவிலேயே கடன் வாங்குவதில் நம்பர் 1 தமிழ்நாடு. அதை சொல்ல மறந்துட்டார். தடைகள் அதிகமா இருக்கு. மத்திய அரசு சில திட்டங்களுக்கு நிதி தொகை தரல, தொகை முழுமையா கொடுக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரியான குற்றச்சாட்டுகள்லாம் கூட. அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை விட இப்பொழுது அதிக வருமானம் வந்துட்டு இருக்கு. உங்களுக்கே தெரியும் ஜிஎஸ்டில எவ்வளவு வருமானம், அதுல பாதி வருது இல்ல, அதிகமான வருமானம் தான் இருக்குது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல கலால்ல வந்த நிதியோட அதிகமா வந்துட்டு இருக்குது. அதோட பத்திரப்பதிவுல வந்த நிதியோட வருவாயோட அதிகமா வந்துட்டு இருக்குது. ரோட் டிரான்ஸ்போர்ட்ல அதிகமா வந்துட்டு இருக்குது. பெட்ரோல் டீசல் விற்பனையிலையும் அதிகமா வருவாய் மாநிலத்துக்கு வந்துட்டு இருக்குது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது வந்த வருவாயை விட கூடுதலான வருவாய் தான் வந்துட்டு இருக்குது, குறைவாக இல்லை. ஆனா எந்த திட்டமும் பெரிய திட்டம் அறிவிக்கல. மாண்பு அம்மாவுடைய அரசு இருக்கின்ற பொழுது, இதே புரட்சி தலைவர் அம்மா இருக்கின்ற பொழுது பல்வேறு புதிய திட்டங்களை அறிவிச்சோம். நிறைய திட்டங்களை கொண்டு வந்தோம். குடிமராமத்து திட்டத்தை கொண்டு வந்தோம். விலையில்லா மிக்சி கிரைண்ட் மினிஸ்ட்ரி கொடுத்தோம். அதோட விலையில்லா சைக்கிள் கொடுத்தோம். மடிக்கணினி மாணவர்களுக்கு கொடுத்தோம். தாலிக்கு தங்கம் கொடுத்தோம். அம்மா இருசக்கர வாகனம் கொடுத்தோம். இன்னைக்கு அதிகமான மருத்துவக் கல்லூரிகளை கொண்டாந்து அதுக்குண்டான கட்டமைப்பு ஏற்படுத்தணும். அதிக மாவட்டங்களை பிரித்து அதுக்குண்டான கட்டமைப்பு ஏற்படுத்தணும். நிறைய ஆரம்ப சுகாதாரங்களை துவக்கணும். அதுக்குண்டான கட்டடத்தை கொடுத்தோம். மேம்பட்ட ஆரம்ப சுகாதாரத்தை கொடுத்தோம். அதுக்கு கட்டடத்தை கொடுத்தோம். தாலுக்காவுக்கு புதுசாக கட்டினாங்க. பள்ளிகள் புதுசாக கட்டினாங்க. கல்லூரிகள் புதுசாக கட்டினாங்க. இப்படி நிறைய திட்டங்களை கொண்டு வந்தோம். நிறைய சாலைகளை அமைத்து கொடுத்தோம். நிறைய பாலங்களை அமைத்து கொடுத்தோம். இப்ப என்ன புதிய திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க? இந்த பட்ஜெட்ல ஒண்ணுமே இல்லையே. பெரிய திட்டங்கள் எதுவுமே இல்லையே. வருவாய் உயர்ந்திருக்குது, ஆனால் திட்டங்கள் எதுவுமே இல்லை. புதுமை பெண் திட்டம், மகளிர் உரிமை தொகை எல்லாம் அவங்க கிளைம் பண்றாங்க. அதை நிறுத்தி தானே கொண்டு வந்திருக்காங்க. புதுசா எதுவும் கொண்டு இல்லையே. நாங்க ஒரு ஆட்டுக்கு எவ்வளவு வருமானம் எவ்வளவு செலவுன்னு சொன்னோம். தாலிக்கு தங்கம் திட்டத்தை கொண்டு வந்தாங்க. 1000 கோடி இருக்கு. அதை நிறுத்தி இப்போ 600 கோடி தான் செலவு பண்றாங்க. அதுல 400 கோடி மீதி. அதே மாதிரி மடிக்கணினி திட்டம் கொண்டு வந்தோம். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 7000 கோடிக்கு மேல அதுக்கு மட்டும் நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறோம். 52,31,1000 பேர் கொடுத்திருக்கிறோம். அந்த நிதியை நிறுத்தி மாணவர்களுக்கு கொடுக்கறாங்க. இப்படி நாங்க கொண்டு வந்த மக்கள் நலன் சார்ந்த திட்டத்தை நிறுத்தி, அதுக்கு செலவழித்த தொகையை நிறுத்தி, அந்த தொகையை இதுக்கு மாற்றி பேரை மாத்தி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இதுதான் நடக்குது. ஆனா நாங்க இவ்வளவு கொடுத்தோம், அதிகம் கடன் வாங்கலையே. எங்க திட்டத்தை நிறுத்தி தானே அந்த திட்டத்தின் மூலமாக செலவழித்த தொகை தானே இவர்கள் அறிவித்த திட்டத்துக்கு செலவழிக்கிறாங்க. சார், இந்த ஆண்டு 3000 புதிய பேருந்துகள் வாங்கப்படும். அதே நேரத்தில் 500 எலக்ட்ரிக் பஸ் அந்த ஆண்டு வாங்கப்படும், பயன்பாட்டுக்கு வரும் பட்ஜெட்ல சொல்லியிருக்காங்க. இது ஒன்றும் அறிவிப்பு. இது இப்படி எழுதி வச்சுக்கங்க. ஆண்டுக்கு நான் ஏற்கனவே சொன்னேன், 21, 22 போக்குவரத்து துறையில 2300 என்ன சொன்னாங்க புதிய பேருந்து வாங்கப்படும். டீசல் பேருந்துகள் 500 KFW ஜெர்மன் நாட்டு பன்னாட்டுடைய அதுல மின்சார பேருந்து வாங்கப்படணும். அடுத்த வருஷமும் அதே தான் சொன்னாங்க. அதுக்கு அடுத்தது அதே தான் சொன்னாங்க. இப்போவும் 3000 பேருந்துகள் வாங்கப்படும், 500 மின்சார பேருந்து வாங்கப்படும் சொன்னாங்க. அடுத்த ஆண்டு இதே தான் இருக்கும். இது காயத்தில் மட்டும்தான் இருக்கு. 8.3 லட்சம் கோடிக்கும் அதிகமான கடனை வைத்திருக்கிறது தமிழ்நாடு. தமிழக பட்ஜெட்டில் வளர்ச்சி திட்டங்கள் எதுவும் இல்லை. ஒவ்வொரு ஆண்டும் பற்றாக்குறை பட்ஜெட்டை தாக்கல் செய்கிறார்கள் என்றெல்லாம் பல்வேறு விமர்சனங்களை எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி முன்வைத்து பட்ஜெட் குறித்தான தனது கருத்தை தெரிவித்திருக்கிறார். கோபுரம் சிட்ஸ் பிரைவேட் லிமிடெட் 12 வருட அனுபவம், 9000க்கும் மேற்பட்ட கஸ்டமர்களின் நம்பிக்கையை பெற்ற முன்னணி சிட் ஃபண்ட் நிறுவனம். மேலும் விவரங்களுக்கு உடனே டவுன்லோட் பண்ணுங்க கோபுரம் சிட்ஸின் ஆஷ் கேஷ் ஆப்பை.